ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வழக்கமாக நம்ம செய்கிறதெல்லாம் விட நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இறுக்கமான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு பிசையதை விட இன்னுமே நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மாவு கெட்டியாக பிசைஞ்சிருக்கணும். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு ஊறினதும் இதை எடுத்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கையில் லேசாக எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பவுல் மாதிரி நீங்கள் இதை ஷேப் பண்ணி எடுக்கணும். கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகான சின்ன பவுல் மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது செய்கிறதுக்கு இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு இது கூட 2 கப் அளவுக்கு நான் வல்லாரக்கீரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெந்தயக்கீரை எடுக்கலாம், இல்லை அரைக்கீரை எடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததும் இதில் தேவையான மசாலா நம்ம சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கூட நீங்கள் சேர்க்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்தது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரை இதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போய் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சைடிஷ் எதுவுமே செய்ய தேவையில்லை. இது மட்டும் செஞ்சாலே போதும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.